ஓகே. இன்றைய கிளாஸ்ல எங்களோட வளமையான பிள்ளைகளை விட அவுட் ஸ்டூடெண்ட்டையும் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எங்களோட சிப்ஸ் கேம்பஸ் வந்து எப்பயுமே வந்து எங்களோட பிள்ளைகளோட சைட்ல இருந்து பார்க்குறாங்க. அப்படி அஹ், எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணாத பிள்ளைகளும் சரி நல்ல ரிசல்ட் எடுக்கணும். எங்களுக்கு தெரியும் ஒரு நாள் கிளாஸால உங்களுக்கு வந்து எதையுமே நாங்கள் கூட்ட போறது இல்லை. உங்களோட ரிசல்ட்டை எடுக்கிற அளவுக்குலாம் எங்களால் கொண்டு போக இயலாது. ஆனாலுமே உன் நாலேஜை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காக வேண்டி, கொஞ்சமா என்ஹான்ஸ் பண்றதுக்காக வேண்டி இது எல்லாமே நாங்க அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கொஸ்டின் எல்லாம் எப்படி வரும் என்றதை வந்து எல்லாருக்குமே போய் சேரணும்ன்றதுக்காக மட்டும்தான் இந்த கிளாஸை வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எக்கனாமிக்ஸ் சரி எல்லா சப்ஜெக்ட்டுமே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எல்லாருமே வந்து நாங்கள் எல்லா லெக்சர்ஸுமே கதைச்சு அட்மினும் கதைச்சு இந்த இப்படி ஒரு கிளாஸை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட ரிசல்ட்டை வந்து எங்களால் எடுக்க ஒரு ஒரு கிளாஸில் ஒரு 2 hours கிளாஸில் எங்களால் வந்து எடுக்க வைக்க இயலாது. ஆனாலுமே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அறிவை ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் எங்களால் தரலாம். ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? அவுட்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கிற இன்றைக்கு ஜாயின் பண்ணிருக்கிற ஒரு 2 பேர் நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க மட்டும்? ஒரு 2 பேர். ஓகே, கோல், புத்தளம், மன்னார், கலம்பு. நீங்க அன்மியூட் பண்ணியும் கதைக்கலாம். அன்மியூட் பண்ணுங்க எல்லாருமே. நாங்க அதைத்தான் எங்க கிளாஸ்ல எங்கட பிள்ளைகளுக்கு தெரியும், அன்மியூட் பண்ண சொல்லுவோம் நாங்க எல்லாரையுமே. ஜெஃப்னா, பெட்டிக்லோ, வண்டரவல, கண்டி, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் எங்களுக்கு பிள்ளை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. நீங்க எல்லாருமே நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நாங்க எப்படி எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி போகணும், என்னென்ன செய்யணும், எக்ஸாம் டைம்ல எப்படி இருக்கணும், அது எல்லாமே நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நாங்க பேப்பருக்குள்ள போவோமா? ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்ப்போம். ஓகே, ஓகே.
நாங்க பார்ப்போம். இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போற பேப்பர் வந்து 2024 ஜனவரி பேப்பர். நாங்க ஆல்ரெடி பார்த்தோம், 2025 ஜனவரி பார்த்திருக்கோம். இப்ப பார்க்கிறது 2024 ஜனவரி. எங்களோட கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியுமே, அவங்க வந்து பேப்பர் எல்லாம் செய்து எங்களுக்கு அனுப்பி ரீகரெக்ஷன் அடுத்தது கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி இருக்கோம். நாங்க எது எதுல மாத்தணும், எது எது அவங்க இன்னுமே பார்க்க வேண்டி இருக்கு நோட்ஸ், அப்படி அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கு. எங்களுடைய கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம் 2024 ஜனவரி 2024 ஜனவரி பேப்பர். உங்களுக்கு 3 hours பேப்பர், 15 minutes உங்களுக்கு வந்து ரீடிங் டைம் தருவாங்க. ஓகே, முதல்ல எங்களுக்கு தெரியும் 1 தொடக்கம் 10 வரைக்குமே வந்து நாங்க 4 விடையில ஏதாச்சும் மிகச்சரியான, ஏதாச்சும் இல்ல மிகச்சரியான ஆன்சரை, மிகச்சரியான விடையை நாங்க வந்து என்ன செய்யணும், தெரிவு செய்யணும். அதே மாதிரி அடுத்த ஒரு 2 கொஸ்டின் வந்து சரி பிள்ளை, அதாவது சரியானதா தவறானதான்னு உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உங்களோட கொஸ்டின். அடுத்த 2 கொஸ்டின் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்றது, உங்களுக்கு 2 ஆன்சர் வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அதுல 2 கொஸ்டின். மிச்சம் இருக்கிற 20ல உங்களுக்கு மேலுக்கு வந்து எப்படி 10 போயிடும், 2 2 14, மிச்சம் இருக்கிற 6மே வந்து 2 மார்க்ஸுக்கு, அதாவது 2 மார்க்ஸுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். இங்க கூட எல்லாம் எழுத தேவையில்லை. இங்க வந்து சுருக்கமாக விவரிக்குக அல்லது குறிப்பிடுக என்ற மாதிரி தான் இருக்கும். இங்க எப்படி நீங்க கொடுக்கணும்னா, இப்ப உதாரணத்துக்கு எங்கடையில கேள்வி என்றா என்ன அல்லது கேள்வி விதியை பத்தி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க கேள்வி விதிக்கான வரைவிலக்கணம் கொடுப்பீங்க. ஏன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் எக்ஸாம் டைம்ல எங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது பெரிய விஷயம். எல்லாருமே நாங்க டென்ஷனோட தான் இருப்போம். அதை வந்து ஹேண்டில் பண்ணுவோம், அதை ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது வந்து நாங்க எக்ஸாமினர் எதிர்பார்க்கறதுக்கு எக்ஸ்ட்ராவா நாங்க எழுத தேவையில்லை, எக்ஸ்ட்ராவா நாங்க ஆன்சர் பண்ண தேவையில்லை. எது கேட்டிருக்கோ எங்களுக்கு என்ன மார்க்ஸ் தான் முக்கியம், அதுக்கேத்த மாதிரி மட்டும் நாங்க எழுதினா சரி. அதுக்காக வேண்டி ஒரே லைன்ல கொடுக்கவும் கூடாது, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப 2 மார்க்ஸ் கிட்ட வரைவிலக்கணம் மட்டும் நீங்க ஷார்ட்டா கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா டைம் இருக்குன்னு தோணுச்சுன்னு சொன்னால் அல்லது இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அல்லது நீங்க வேறுபாடுகளை இன்னுமே கொடுக்கலாம், அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு நீங்க வந்து வரைவிலக்கணம் அல்லது குறிப்பிடுக இது இவ்வளவும் நீங்க கொடுத்தா காணும். சரியா? ஓகே, இப்ப நாங்க கொஸ்டின் வாசிப்போம். வினா 1, இலக்கம் 1 தொடக்கம் 1.1 தொடக்கம் 1.10 வரையிலான வினாக்களுக்கு மிகச்சரியான விடையை தெரிவு செய்க. மிகச்சரியான விடையை தெரிவு செய்க. தெரிவு செய்த விடையின் இலக்கத்தினை உமது விடை புத்தகத்தில் வினாவுக்குரிய இலக்கத்துடன் எழுதுக. நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல எங்களோட பிள்ளைகளோட நாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க, எப்படி நாங்க ஆன்சர் உங்களுக்கு புக்லெட் தந்திருப்பாங்க, விடை புத்தகம் தந்திருப்பாங்க, அதுல நீங்க என்ன மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணணும்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்பவுமே ஒரு தடவை நான் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்டுக்கே வந்து வினா 1 நீங்க மேலுக்கு கொஸ்டின் நம்பர் கேட்டிருப்பாங்க, இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும் மேல் லைன்ல. அடுத்தது வந்து நீங்க தொடங்கக்குள்ளே வினா 1 நீங்க உங்களோட கையால எழுதுங்க. வினா 1 போட்டுட்டு 1.1 டேஷ் அதுக்கு என்ன விட, 1.2 அதுக்கு என்ன விட, இப்படி நீங்க கிளியரா இருக்கணும், எதையுமே இது பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு வினாவுக்கான ஆன்சரை ஒரு விடைய வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா புதுசா ஒரு பேஜ்லயே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 ஆன்சர் தான் எழுதி இருக்கு அல்லது இப்போ ஹாஃப் பேஜ் தான் எழுதி இருக்கு, கீழே வினா 2 தொடங்குவோம்னா அப்படி நீங்க யோசிக்க வேணாம். வினா 1க்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க தொடங்கினீங்கன்னா அது அவ்வளோதையும் வினா 1க்கே விடுங்க. இப்போ 10 20 வரைக்கும் நீங்க எழுதுவீங்க. அடுத்த வினா 2 நீங்க என்ன செய்வீங்க, புது பேஜ்ல தான் தொடங்குவீங்க. சரியா? இப்ப நீங்க ஓர்டரா எக்ஸாமினரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அவர் என்ன கேட்டிருக்காரோ அதை நாங்க கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு. ஓகே, இப்ப பாப்போம்
இப்ப நீங்க 1.1 போட்டுருவீங்க. போட்டுட்டு டேஷ் பண்ணி எது சரியான விடையோ அதோட நம்பரை போடுவீங்க. அதோட இலக்கத்தை நீங்க கொண்டு வந்து போடுவீங்க. முதலாவது கேள்வி வாசிக்க. கீழ்வருவனவற்றுள் அரிதான தன்மை என்ற ஸ்காசிட்டி அரிதான தன்மை என்ற எண்ணக்கருவை சரியாக விவரிப்பது எது? சரியாக விவரிப்பது எது? கீழ்வருவனவற்றுள் அரிதான தன்மை என்ற எண்ணக்கருவை சரியாக விவரிப்பது எது? சரியா? அருமை என்று சொன்ன என்ன? எங்களுக்கு தெரியும். தேவை வந்து எல்லையற்றது. சரி, விருப்பம் வந்து தேவை விருப்பம் வந்து என்ன செஞ்சிருக்கு? இருக்கின்ற வளங்களோட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு காணப்படுற வளங்களோட எங்களோட தேவை விருப்பத்தை கம்பேர் பண்ணினா எப்படி இருக்கு? எல்லையற்றதாக இருக்கு. எல்லையற்றதாக இருக்கு. அப்ப இந்த விருப்பங்களோட அல்லது நீங்க தேவை விருப்பம் மட்டும் எழுதலாம். விருப்பங்களோட நீங்க சொல்லலாம். விருப்பங்களோட கம்பேர் பண்ணலாம். அதை பூர்த்தி செய்யறதுக்கான வளங்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறத நாங்க என்ன சொல்லுவோம்? அருமைன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். இப்ப சொல்லுவாங்க ஊர்ல ஒரு அருமையான பொடியன், இந்த பொடியனை மாதிரி பாக்கலாம், அல்லது அருமையான பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அது வந்து அந்த பிள்ளை மாதிரி வேற பிள்ளை இல்ல அப்படி சொல்லுவாங்க. இல்ல சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க, தண்ணிய வந்து அருமையா பயன்படுத்தணும். இது என்னன்னு சொன்னா ஒரு பற்றாக்குறையான தன்மையை தான் இங்க அருமைன்றது மூலம் சொல்லுது. அதுவுமே எதோட கம்பேர் பண்றாங்கன்னா, எதோட ஒப்பிடுறாங்கன்னு சொன்னால் மனித விருப்பத்தோட ஒப்பிடக்குள்ள வளங்கள் வந்து எப்படி இருக்கா? பற்றாக்குறையாக இருக்கிறது தான் சொல்றாங்க என்னன்னு அருமைன்னு சொல்றாங்க. மனித விருப்பங்களோட ஒப்பிடக்குள்ள அதை பூர்த்தி செய்யறதுக்கான வளங்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கிற தன்மை தான் என்ன? அரிதான தன்மை. அரிதான தன்மை. முதலாவது ஆன்சர் பார்ப்போம். அரிதான தன்மை என்பது பொருள்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கான வளங்களின் மாற்று பயன்பாடு இல்ல. இது வந்து மாற்று பயன்பாடு என்னன்னு சொல்லுது. அடுத்தது வந்து பார்ப்போம். அரிதான தன்மை என்பது வரையற்ற மனித விருப்பங்களுடன் தொடர்புடைய வளங்களின் மட்டுப்படுத்தப்பட்ட கிடைப்பனவு. அரிதான தன்மை என்பது பொருளொன்றை நுகரும் ஒரு நபருக்கு கிடைக்கின்ற மொத்த திருப்தி இல்ல. இது வந்து பயன் என்று சொல்லுவோம் நாங்க. அரிதான தன்மை என்பது சமமான திருப்தியை அளிக்கின்ற இரண்டு பொருட்களின் வேறுபட்ட கலவை இல்ல. ஆன்சர் இது. அரிதான தன்மை என்பது வரையறையற்ற மனித விருப்பங்களுடன் தொடர்புடைய வளங்களின் மட்டுப்படுத்தப்பட்ட கிடைப்பனவு ஆகும். வளங்களின் மட்டுப்படுத்தப்பட்ட கிடைப்பனவு ஆகும். ஓகேவா? யாருக்காச்சும் டவுட் இருந்தா சாட் பண்ணலாம். ஓகே, உமர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சங்கீதனா ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கீழ்வருவனவற்றில் பேரின பொருளாதாரத்தில் உள்ளடக்கப்படாதது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ். எங்களுக்கு தெரியும் பொருளியலை வந்து ரெண்டு வகையா வகைப்படுத்தலாம். ஒண்ணு வந்து பொருளியலை வந்து விடய பரப்பல் அடிப்படையில, மற்றது வந்து கூற்று அடிப்படையில, இப்படி ரெண்டு வகையா பிரிக்கலாம். அதுலயும் இந்த விடய பரப்பு அடிப்படையில
சிற்றின பொருளியல், பேர்ன பொருளியல் என்று வகைப்படுத்தலாம். கூற்று அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், நேர்கூற்று, நியம கூற்று. இங்க எங்களுக்கு கேட்டிருக்கிற என்ன அடிப்படை? விடயப்பரப்பு அடிப்படையில பொருளியலை சிற்றின பொருளியல், பேர்ன பொருளியல் என்று வகைப்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும், சிற்றின பொருளியல் என்று சொன்னா ஒரு பொருளாதாரத்துல இருக்கிற சின்ன சின்ன அலகுகளை பத்தி அல்லது ஒரு விடயத்தை பற்றி ஆராயுதுன்னு சொன்னால் அது நாங்க சிற்றின பொருளியல் என்று சொல்லுவோம். இதை பேர்ன பொருளியல் சொன்னா ஒரு பொருளாதாரத்துல ஒட்டுமொத்தமானதுமான ஒரு விடயத்தை பற்றி ஆராயுதுன்னு சொன்னா நாங்க பேர்ன பொருளியல்னு சொல்லுவோம். இங்க பாப்போம், முதலாவது விலை மட்டம். விலை மட்டம் சிற்றின பொருளியலா, பேர்ன பொருளியலா? சிற்றின பொருளியலா, பேர்ன பொருளியலா? விலை மட்டம். ஆமினா குட். நித்யா, ஆமினா எல்லாம் ஆன்சர் பண்ணிருக்காங்க. இக்பால், அடுத்தது ரித்து. ஒருத்தர் பாருங்க. விலை மட்டம் ஒரு பேரின பொருளியல். விலை மட்டம் இதை இப்படி சொல்றாங்க, ஏதாச்சும் ஒரு பொருளை குறிப்பிட்டு உருளைக்கிழங்கிட விலை, உருளைக்கிழங்கின் விலை, ஒரு மரக்கறி சந்தையில் உருளைக்கிழங்கின் விலை இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா அது சிற்றின பொருளியல். இங்க பேரின பொருளியல்ல உள்ளடக்கப்படாதது கேட்டிருக்காங்க, படாத பகுதி கேட்டிருக்காங்க. அப்ப இங்க கேட்டிருக்கிறது என்ன? சிற்றின பொருளியல தான் கேட்டிருக்காங்க. இத ஹைலைட் பண்ணிக்கிறதுல வாசிங்க, ஹைலைட் பண்ணிக்கிறதுல முக்கியம். உள்ளடக்கப்படாததுன்னா என்ன கேள்வி கேட்டிருக்கு? சிற்றின பொருளியல கேட்டிருக்கு. விலை மட்டம் ஒரு பேரின பொருளியல். விலை மட்டம் ஒரு பேரின பொருளியல். அத ஒரு பொருள் விலையை சொல்லி குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா அது நாங்க சொல்லுவோம் எப்படின்னு சொன்னா சிற்றின பொருளியல்னு சொல்லுவோம். இது விலை மட்டம் ஒரு பேரின பொருளியல். பொருளாதார வளர்ச்சி சிற்றின பொருளியலா, பேரின பொருளியலா? பொருளாதார வளர்ச்சி. பேரின பொருளியல், பேரின பொருளியல். அடுத்தது திரண்ட வெளியீடு. திரண்டன்னு சொன்னா மொத்த வெளியீடு, ஒரு பேரின பொருளியல். அப்ப அடுத்தது பார்ப்போம், சந்தையில் நுகர்வோரின் நடத்தை. சந்தையில் நுகர்வோரின் நடத்தை எப்படி சொல்லப்படுது? ஒரு நுகர்வோர நடத்தை, ஒரு நுகர்வோட நடத்தையை சொல்லுது. அப்ப இது என்ன? சிற்றின பொருளியல். எங்களோட கேள்வி என்ன? கீழ்வருவனவற்றில் பேர்ன பொருளாதாரத்தில் உள்ளடக்கப்படாத பகுதி என்று சொன்னா என்ன கேட்டிருக்கு? சிற்றின பொருளியல கேட்டிருக்கு. அப்ப மிச்சம் இருக்கிற மூன்றுமே பேர்ன பொருளியல். அப்ப இது என்னது? சிற்றின பொருளியல். நீங்க நான் சொல்றேன், பாஸ் பேப்பர்ல இப்படிதான் படிக்கணும். இப்ப இதெல்லாமே இதெல்லாமே பேர்ன பொருளியல். இதுதான் உங்களுக்கு ஆன்சர்ன்னு சொன்னால் இது எல்லாமே என்னவா இருக்கும்? பேர்ன பொருளியலாக இருக்கும். அப்ப நீங்க இவ்விடத்திலே நோட்ல சிற்றின பொருளியல், பேர்ன பொருளியல் விடைபெறப்படையில இந்த மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சிற்றின பொருளியலுக்கு சந்தை நுகர்வோரின் நடத்தை, பேர்ன பொருளியலுக்கு விலை மட்டம், திரண்ட வெளியீடு, பொருளாதார வளர்ச்சி. இதெல்லாமே என்ன? பேர்ன பொருளியல். நீங்க இதை வச்சுதான் ஒரு பாஸ் பேப்பர் எடுத்தா அது ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னு சொன்னா அது ரிலேட்டடா என்னென்ன கான்செப்ட் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே பார்த்து ஒரு பேப்பர்ல நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்த பேப்பர் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு எக்ஸாம் செய்யறதுக்குமே ஈஸியா இருக்கும். சரி, இப்படிதான் பாஸ் பேப்பரை வச்சு படிக்கிறது. ஓகேவா? இப்ப நீங்க இதான் சொல்ல பொருளியல விடையப்பெற படிப்பிலையும் பயப்படுத்தலாம், கூற்று அடிப்படையில பயப்படுத்தலாம். விடையப்பெற படிப்புல 2 வகைப்படலாம், சிக்ன பொருளியல், பெருமை பொருளியல். அதே மாதிரி கூற்று அடிப்படையில நேர்பொருளியல், நேர்கூற்று, நியம கூற்று. அப்ப இதுக்கான உதாரணங்கள் ஒரு பேப்பர்லயே நாங்க எழுதிட்டோம். இப்ப 2024 ஜனவரி தான் நீங்க முதலாவது செய்றீங்க பாஸ் பேப்பர்னு சொன்னா இதுலயே இந்த சைட்ல நோட் பண்ணிடுவீங்க. அல்லது ஒரு டேக் கவுண்ட் போடுறது, ஒரு ஸ்டிக் நோட்னு போடுறது. இங்கேயே நீங்க பாடமாக்கிட்டீங்கன்னு சொன்னா அல்லது இங்கேயே நீங்க விளங்கி வச்சுட்டீங்கன்னு சொன்னா அடுத்து என்ன நடக்கும்? அடுத்த பேப்பர் செய்யலாம், அடுத்த பேப்பரும் இதே மாதிரி தான் வரப்போகுது. அடுத்த பேப்பர்ல என்ன கேட்பாங்க?
சிட்ன பொருளியல்ல உள்ளடக்கப்படாதுண்டு ஏதாச்சும் ஒன்று தரலாம். இப்ப பொருளாதார வளர்ச்சியை தரலாம். அப்ப நீங்க உங்களுக்கு தெரியணும் எது சிட்ன பொருளியலுக்குள்ள வரும், எது பேரின பொருளியலுக்குள்ள வரும். அல்லது சிட்ன பொருளியல்னு சொன்னா என்ன, பேரின பொருளியல்னு சொன்னா என்னன்னு கேள்வி கேட்டு வரலாம். சரியா? ஒரு ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடா இருக்கிற எல்லா கன்செப்டையுமே பார்த்து முடிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நிரம்பல் மாற்றம். நிரம்பல் மாற்றம் தொடர்பில் கீழ்வருவனவற்றுள் சரியான கூற்று. நிரம்பல் மாற்றம் தொடர்பில் கீழ்வருவனவற்றுள் சரியான கூற்று. இந்த நிரம்பல் ஏற்படுற மாற்றம் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகையா பிரிக்கலாம்? ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து நிரம்பல் தொகை மாற்றம், அடுத்தது வந்து என்ன, நிரம்பல் மாற்றம். நிரம்பல் தொகை மாற்றம் சொன்னா என்ன? நிரம்பல் தொகை மாற்றம் நிரம்பல் தொகை மாற்றம் சொன்னால் நிரம்பல் தொகை மாற்றம் நிரம்பல் தொகை மாற்றம் சொன்னால் ஏனைய காரணிகள் மாறாதிருக்க விலையில ஏற்படுற மாற்றத்தால நிரம்பல் தொகையில ஏற்படுற மாற்றம் தான் இந்த நிரம்பல் தொகை மாற்றம். சரியா? இந்த நிரம்பல் தொகை மாற்றம் ரெண்டு வகை. ஒன்று வந்து என்ன, நிரம்பல் நீட்டம், நிரம்பல் ஒடுக்கம். நிரம்பல் நீட்டம் சொன்ன என்ன, விலை அதிகரிக்கிறதால நிரம்பல் தொகையும் வந்து என்ன செய்யுது, அதிகரிக்கிறதா என்ன, நிரம்பல் நீட்டம். இந்த நிரம்பல் நீட்டத்துல நிரம்பல் எப்படி இருக்கும், நிரம்பல் கோடு எந்த பக்கம் நகரும்? ஆமினா, உமர், சங்கீதனா? நிரம்பல் தொகை மாற்றத்தில், அதாவது நிரம்பல் நீட்டம் ஏற்பட்டால் நிரம்பல் கோடு எந்த பக்கம் நோக்கி நகரும்? வலப்புறமா இடப்புறமா? சரி, இது புள்ளி வந்து எந்த பக்கம், கீழுக்கா மேலுக்கா? நிரம்பல் தொகை மாற்றம்னா புள்ளி நகரும். நிரம்பல் தொகை மாற்றம்னா புள்ளி நகரும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நிரம்பல் நீட்டம் என்று சொன்னால் அதாவது தொகை மாற்றம் சொன்னால் நிரம்பல் கோட்டின் வழியே புள்ளி நகரும். மேலுக்கு நகருமா கீழுக்கு நகருமா? புள்ளி மேலுக்கு நோக்கி நகரும். லவன், இஷ்ரத், குட், உமர், ஆமினா, சங்கீத், சதுர்ஷிகா. ஓகே, அப்ப என்ன செய்யும், புள்ளி வந்து மேல் நோக்கி நகரும். புள்ளி வந்து என்ன செய்யும், மேல் நோக்கி நகரும். இதை நிரம்பல் ஒடுக்கம் என்று சொன்னால் நிரம்பல் கோட்டின் வழியே புள்ளி வந்து என்ன செய்யும், கீழ் நோக்கி நகரும். அதாவது இங்க வந்து என்ன செய்யும், விலை குறைவடைகிறதால நிரம்பல் தொகையுமே வந்து குறைவடையுது. நிரம்பல் தொகையுமே குறைவடைகிறது. அப்ப இங்க என்ன, புள்ளி வந்து கீழ் நோக்கி நகரும். ஓகேவா? இது வந்து நிரம்பல் தொகை மாற்றம். இதை நிரம்பல் மாற்றம் என்று சொன்னால், நிரம்பல் மாற்றம் சொன்னால் என்ன, விலை நிலையாக இருக்க, விலையில மாற்றம் இல்ல, ஏனைய காரணிகள்ல ஏற்படுற மாற்றத்தால நிரம்பல் கோடு வந்து முற்றாக நகர்றது. இந்த நிரம்பல் மாற்றம் வந்து எத்தனை வகைப்படும்? இந்த நிரம்பல் மாற்றத்தை எப்படி பிரிக்காங்க? நிரம்பல் கூறுறது அல்லது நிரம்பல் அதிகரிக்கிறது, நிரம்பல் குறைகிறது. நிரம்பல் மாற்றத்தை இங்க என்ன, விலை நிலையாக இருக்கும். நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள்ல ஏற்படுற மாற்றங்களாக, அதாவது கூட்டு நிரம்பல் பொருள் ஏற்படுற விலையில மாற்றம், உள்ளீடுகள் விலையில மாற்றம், மானியங்கள் வழங்குறது, ஏனைகள், இப்படியான காரணிகள் ஏற்படுற மாற்றத்தால நிரம்பல் கோடு வந்து இடப்புறம் அல்லது வலப்புற நகரத்தை நாங்க சொல்லுவோம் என்ன, நிரம்பல் மாற்றம்.
நிரம்பல் மாற்றம். இந்த நிரம்பல் மாற்றம் நிரம்பல் அதிகரிப்பு, நிரம்பல் குறைவு என்று 2 வகைப்படும். நிரம்பல் அதிகரிப்புன்னு சொன்னால் நிரம்பல் கோடு எந்த பக்கம் நகரும்? வலது. இதை நிரம்பல் குறையுது என்று சொன்னால் இடப்புறம் நோக்கி நகர்றதுக்கு நிரம்பல் குறைஞ்சால் என்ன செய்யும்? நிரம்பல் கோடு வந்து இடப்புறம் நோக்கி நகரும். இடப்புறம் நோக்கி நகரும். அப்ப இங்க எங்களுக்கு கேட்டிருக்கிறது வந்து நிரம்பல் மாற்றம் தொடர்பில் கீழ்வருவனவற்றுள் சரியான கூற்று. சரியான கூற்று. நிரம்பல் மாற்றம் சொன்னா என்ன? விலை மாறாது ஏனைய காரணிகள் ஏற்படுற மாற்றம். எது ஆன்சர்? ஆன்சர் நம்பர் மூன்றாவது. பொருளின் விலை மாறாது இருப்பதுடன் நிரம்பலின் ஏனைய காரணிகள் மாறுகின்றன. ஏனைய காரணிகள் மாறுகின்றன. ஓகே, நாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பார்ப்போம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் குறைய இருக்கிறதால. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். விளங்கிட்டு தானே எல்லாருக்கும்? ஓகே, அடுத்தது பார்ப்போம். கீழ்வரும் வரைபடம் ஒரு நாட்டின் உற்பத்தி சாத்திய வலையை காட்டுகிறது. மேற்படி வலையில் உள்ள எக்ஸ் புள்ளி குறிப்பது. எக்ஸ் புள்ளி குறிப்பது பாப்போம். இமாம், திரோன், லவன், பானு, ஆமினா, பிரியதர்ஷினி. ஓகே, நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் என்ன லெவன் எல்லாம் எப்படி வரைபடம் எல்லாம் வரும்னு பார்த்தோம் கொஸ்டின் எக்ஸாம் பேப்பருக்கு. நீங்க வந்து என்ன? முழு வேலை. முழு வேலை. ஆன்சர் என்ன? முழு வேலை. இதே புள்ளி உள்ளுக்கு வந்திருந்தால் என்ன? இங்க வந்திருக்கு. குறை தொழில் மட்டம் அல்லது வேலையின்மை. அதை எப்படி உங்களுக்கு காட்டுறாங்க? இங்க இருந்து இப்படி கோவில் கட்டி காட்டுறாங்க. மந்தம். அடுத்தது வந்து அதே இது உற்பத்தி சாத்திய விலை பிபிசி வந்து வெளிநோக்கி நகருது. பொருளாதார வளர்ச்சி பிபிசி உள்நோக்கி நகர்ந்தால் பொருளாதார வீழ்ச்சி. அதே வந்து இங்க பிபிசிக்கு வெளியில ஒரு புள்ளி இருந்தால் இது வந்து என்னத்தை சொல்லுது? அருமை. இதை தாண்டி உங்களுக்கு வந்து பிபிசியில கல்வி வர போறது இல்ல. இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப ஆன்சர் என்ன? முழு வேலை. அடுத்தது பார்ப்போம். இத மட்டும் நான் உங்களுக்கு இந்த எல்லை பயன்பாடு உங்களுக்கு படிப்பிச்சுன்னா அதே மாதிரி ஒப்புமயமான பயன்பாடும் அலைத்தகு பயன்பாடுன்றது என்னன்னு சொன்னால், ஒப்புமயமான பயன்பாடு என்று சொன்னால் ஓர்டினல். இது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அலைத்தகு பார்ப்போம். பயன்பாடு எங்களுக்கு தெரியும். எல்லை பயன்பாடு அது பயன்பாடுன்னு சொன்னால் ஒரு பொருள் அல்லது சேவையை நுகர்றதால ஒரு நுகர்வோருக்கு கிடைக்கிற திருப்தி தான் என்ன? பயன்பாடு. திருப்தி தான் என்ன? பயன்பாடு. ஒரு சாட்டிஸ்பிகேஷன். சரியா? இந்த பயன்பாடு ஒரு கான்செப்ட் சொல்லுது. ஒரு கான்செப்ட் சொல்லுது, அலைத்தகு கான்செப்ட் சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த பயன்பாடு நாங்க வந்து பெறுமதியாக சொல்லலாம். இந்த திருப்தியை வந்து பெறுமதியில சொல்லலாம்.
என்று சொல்லுது அலத்தகு பயன்பாடு. அதே ஒப்புமையமான பயன்பாடு கோட்பாடு சொல்லுது எப்படின்னு சொன்னால், இல்ல இந்த திருப்திய வந்து பெருமதியில கணிக்க இயலாது, ஆனா ரெஃபரன்ஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஆப்பிள், வாழைப்பழம், ஒரு பனானா, ஒரு ஆரஞ்சு கொடுக்கும். இதுல வந்து அவர்கிட்ட கேட்கலாம், எதுல அவரை சாப்பிட வச்சுட்டு இதுல எதுல உங்களுக்கு திருப்தி இருந்துச்சுன்னு கேட்கலாம் என்று சொல்றது தான் இந்த ஒப்புமையமான பயன்பாடு. அப்ப அவருக்கு என்ன, அவர் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்ல சொல்லுவார், என்ன எனக்கு ஆப்பிள சாப்பிடக்குள்ள ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, அப்புறம் ஒரேஞ்ச், அப்புறம் வாழைப்பழம் இப்படி சொல்றதுதான் என்னன்னா ஒப்புமயமான பயன்பாடு. ஒப்புமயமான பயன்பாடு என்னத்தை மெயினா சொல்லுதுன்னு சொன்னால், ஒருத்தருக்கு கிடைக்கிற திருப்திய பெருமதியில கணிக்க இயலாது, பெருமதியா கணிக்க இயலாது என்று சொல்றதுதான் என்னன்னு சொன்னால் இந்த ஒப்புமயமான பயன்பாட்டு கோட்பாடு. இதே அழைத்தக பயன்பாட்டு கோட்பாடு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்போ ஒரு பிஸ்கட், ஒரு ஐஸ்கிரீம் வந்து வாங்குற ஒரு 20 ரூபா, அல்லது ஒரு ஐஸ், அல்லது அடுத்த ஒரு பிஸ்கட், இவர பயன்பாடு அல்லது இவர திருப்தி என்று சொன்னா அவங்க எதை சொல்றாங்கன்னா, இந்த 30 ரூபாய் இதை கூட்டி வர இந்த 30 ரூபாய் தான் அவர திருப்தியாக இருக்கும் என்ற கோட்பாடு தான் இந்த அழத்தகு கோட்பாடு. ஆனா இந்த அழத்தகு கோட்பாடை தாண்டி ஆனா பொருளியல்ல ஏற்றுக்கொள்ளப்படுற கோட்பாடு வந்து இந்த ஒப்புமயமான கோட்பாடு. இந்த ஒப்புமயமான கோட்பாடு சரியா? அப்ப ஆன்சர் பாப்போமா? ஒரு நபர் பெறுகின்ற பயன்பாட்டு மட்டங்களை ஒப்பிடுவது சாத்தியமில்லை என்று ஒப்புமயமான பயன்பாட்டு கோட்பாடு கருதுகிறது. பாப்போம். அழத்தகு பயன்பாட்டு கோட்பாட்டிற்கு இணங்க திருப்தி என்பது அளவிட முடியாததாகும். இல்ல, எல்லை பயன்பாடு என்பது பொருள் ஒன்றின் மேலதிக அழகொன்றை நுகர்வதன் மூலம் நபர் ஒருவர் பெறுகின்ற மேலதிக திருப்தியாகும். சரி, இங்க வந்து என்ன சொல்றாங்க, மட்டங்களை அளவிடுவது சாத்தியமில்லை. அப்ப ஒப்புமயமான கோட்பாடு அதுதான் சொல்லுது எங்களுக்கு. அப்ப ஆன்சர் என்ன? ஏயும் சியும். ஏயும் சியும். சரியா? ஏயும் சியும். அடுத்தது பாப்போமா? அடுத்த கொஸ்டின் போவோமா? ஒப்புமையமான கோட்பாடு அதான். இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு 2-3 பொருளை நுகர்றதுக்கு கொடுக்கும். அவருக்கு வந்து திருப்தி அடிப்படையில அல்லது அவருக்கு அந்த பயன்பாட்டு அடிப்படையில அதை நாங்க ரெஃபரன்ஸ் பண்ண சொல்றோம். எது உங்களுக்கு முதலாவதா கிடைச்ச, எந்த பொருள் உங்களுக்கு முதலாவதா பயன்பாடு கிடைச்சது, 2வது எதிரில கிடைச்சது, 3வது எதிரில கிடைச்சதுண்டு இப்படி ரெஃபரன்ஸ் அடிப்படையில அங்க வந்து பெருமதியில கணிப்பிடல, ஆனா அவருக்கு கிடைச்ச உள்ளார்ந்த திருப்தியில கணிப்பிட்டு சொல்றதுதான் என்னன்னு சொன்னால் இந்த ஒப்புமையமான கோட்பாடு. அடுத்த கொஸ்டின் போவோம். இங்க ஒப்புமையமான கோட்பாடுன்னு சொன்னால் திரும்பவும் பாருங்க, பயன்பாட்டு மட்டங்களே அதைத்தான் நான் சொன்ன ரெஃபரன்ஸ். அப்ப இங்க என்ன சொல்றாங்க, சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. இது சாத்தியமானது, கவனிச்சு கொள்ளுங்க, இது வந்து சாத்தியமானது. அப்ப இந்த கூற்றுமே பிழை. சாத்தியமானது, சாத்தியமானது.
ஆன்சர் வந்து எங்களுக்கு மூன்றாவது, நாலாவதுல மூன்றாவது. இந்த ஏ வாசிங்க ஒரு தடவை. ஒரு நபர் பெறுகின்ற பயன்பாட்டு மட்டங்களை ஒப்பிடுவது சாத்தியமில்லை என்று ஒப்புமையமான பயன்பாட்டு கோட்பாடு கருதுகிறது. இல்ல, சாத்தியமானது. இவங்க என்ன சொல்றாங்க, ஒப்புமையமான கோட்பாடு பெருமதியால தான் கணிப்பிட இயலாது, ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற உள்ளாண்டமான திருப்தியை வச்சு கணிப்பிடலாம், அந்த ரெஃபரன்ஸ் மட்டத்தை வச்சு கணிப்பிடலாம்னு சொல்றது என்னன்னு சொன்னா ஒப்புமையமான கோட்பாடு. ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க, சாத்தியம் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கூற்று பிழை, இந்த கூற்று பிழையான கூற்று. இதே இது இங்க சாத்தியம் என்று தந்திருந்தாங்கன்னா இந்த கூற்று சரி. நீங்க சைட்ல இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சாத்தியம் என்று தந்திருந்தாங்கன்னு சொன்னாதான் இந்த கூற்று சரி. அப்ப இந்த கூற்றும் பிழை. பாருங்க, அடுத்தது வந்து என்ன, அழுத்தகு பயன்பாட்டு கோட்பாட்டிற்கு இணங்க திருப்தி என்பது அளவிட முடியாது. இல்ல, அழுத்தகு கோட்பாடு என்ன சொல்லுது, திருப்தியை அளவிடலாம் என்று சொல்லுது. அப்ப இந்த கூற்றுமே பிழை. எல்லை பயன்பாடுன்னு சொன்னா நான் லாஸ்ட் கிளாஸ்ல விளங்கப்படுத்தியிருந்தேன். ஒரு அழக மேலதிகமாக நுகர்றதால அவருக்கு கிடைக்கின்ற மேலதிக திருப்தி தான் என்ன, எல்லை பயன்பாடு. எல்லை பயன்பாடு. ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் போவோமா ஆமினா? இமாம், ராது, ரிலான், எனக்கு சாரி இது பண்ணுங்க. சம்ஹார், யஷாரத், யஷார், யூனுஸ், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பொருளொன்றின் விலை 12 ரூபாவில் இருந்து 10 ரூபாக குறைவடையும் போது அந்த பொருளின் கேள்வி கணியம் 900 அலகுகளில் இருந்து 1000 அலகுகளாக அதிகரிக்கின்றது. 900 அலகுகளில் இருந்து 1000 அலகுகளாக அதிகரிக்கின்றது. பொருளின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி எத்தனை வகை? ஐந்து வகை. ஒன்று வந்து என்ன, ஒன்றுக்கு கூடினது, ஒன்றுக்கு கூடினது, ஒன்றுக்கு குறைந்தது, ஒன்றுக்கு சமனானது, பூஜ்ஜியம், முடிவிலி. பூஜ்ஜியம், முடிவிலி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 5 வகை. சரியா? இதே ஒன்றுக்கு கூடினது என்று சொன்னால் எப்படி? விலை மாற்று எங்களுக்கு தெரியும். விலைசார் கல்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்ன, விலையில ஏற்படுற மாற்றத்தால சார்ந்த மறியில ஏற்படுற மாற்றத்தால சாரா மறியில ஏற்படுற மாற்ற வீதத்தை கணிப்புறதுதான் நிகழ்ச்சி. இந்த விலைசார் கல்வி நிகழ்ச்சின்னு சொன்னா விலையில ஏற்படுற மாற்றத்தால கல்வி தொகையில ஏற்படுற மாற்ற வீதத்தை கணிப்புறதுதான் என்ன, இந்த விலைசார் கல்வி நிகழ்ச்சி. இப்ப இங்க என்ன நடக்க போகுது, விலைக்கும் கல்வி தொகைக்கும் இடையில மாற்ற வீதம். விலை மாற்ற வீதம் அதிகமாக இருந்து கல்வி தொகை மாற்ற வீதம் குறைவாக இருந்தால் அது என்ன, ஒன்றுக்கு குறைந்த விலைசார் கல்வி நிகழ்ச்சி. இதே கேள்வி தொகை மாற்ற வீதம் அதிகமாக இருந்து விலைசார் அதாவது விலை மாற்ற வீதம் குறைவாக இருக்கும்னா ஒன்றுக்கு குறைந்தது. இப்ப பாப்போம், விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிப்புறதுக்காக நாங்க 3 சமன்பாடு பார்த்திருக்கோம். முதலாவது வந்து
டெல்டா கியூடி வீதத்தின் கீழ் டெல்டா டி வீதம். இரண்டாவது சமன்பாடு டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி பி இன்டு கியூடி இன்டு பி இன் கீழ் கியூடி. மூன்றாவது சமன்பாடு Vp இன் கீழ் QD. இப்ப இந்த கேள்விக்கு எந்த சமன்பாடு பொருத்தமா இருக்கு? முதலாவதா, இரண்டாவதா, மூன்றாவது சமன்பாடா? எந்த சமன்பாடு? இரண்டாவது சமன்பாடு. அப்ப நாங்க நீங்க பார்த்துமே கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னா விலை வந்து ₹2 இருந்து ₹10 குறையுது. 900 இருந்து 1000 இருக்கு. அப்ப இது வந்து நெகிழ்ச்சியற்றது. ஏன்? கேள்வி தொகை மாற்ற வீதத்தோட விலை மாற்ற வீதம் வந்து அதிகமாக இருக்கு. அப்ப இங்க வந்து ஒன்று குறைந்ததுதான் வரப்போகுது. நாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா? அப்ப டெல்டா கியூடி இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க இரண்டாவது சமன்பாடுன்னு சொல்லி. இப்ப இரண்டாவது சமன்பாடுல டெல்டா கியூடி என்ன? தொகை மாற்றம் என்ன? 1000 இருந்து 100 அதிகரிக்குது 100. அப்ப 100 900 இருந்து 1000 அதிகரிக்கிறது 100. விலை மாற்றம் 2 ₹10 இருந்து ₹2 குறைவடையுது. விலை என்ன? எந்த விலை எடுக்குமோ அந்த கேள்வி தொகையை எடுப்போம். நான் வந்து ₹10 விலையும் 1000 அலகுகளையும் எடுக்கேன். ₹10 விலை 1000 அலகுகள். என்ன ஆன்சர்? ஆன்சர் என்ன வருது? சைவத்தசம் 5. ஒன்றுக்கு குறைந்து ஒன்று குறைந்தது சொன்ன என்ன நிகழ்ச்சி? விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்னவாக இருக்கும்? நெகிழ்ச்சி அற்றதாக இருக்கும். ஒன்று குறைந்ததுன்னா நெகிழ்ச்சி அற்றது. நெகிழ்ச்சி அற்றது. அடுத்த கொஸ்டின் போவோம். இது வந்து 2020 இந்த முறை 2024 வரும். நான் உங்களுக்கு சொல்றேன். 2024 ஆண்டுக்கான தலா வருமானம் வந்து $4,522 என்று சொல்றாங்க. நான் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்றேன். நீங்க இது எங்களுக்கு தேவையில்லை தானே? 2024 ஆண்டுக்கான தலா வருமானம் வந்து $4,522. நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். $4,522 உங்களுக்கு இந்த முறை கொஸ்டின் வந்து இப்படிதான் வரும். 2024 ஆண்டிற்கான தலா வருமானம் மத்திய வங்கியின் படி இலங்கையின் தலா வருமானம் USD 2024 ஆண்டுக்கான நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து வந்து பொருள் எக்ஸ் தொடர்பான கீழ்வரும் வரைவு உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து நுகர்வோர் மிகை. நுகர்வோர் மிகை என்று சொன்னா என்ன?
நுகர்வோர் மிகைன்னு சொன்னால் அவன் செலுத்த நினைச்ச விலைக்கும், ஒரு பொருளுக்கு வந்து செலுத்த நினைச்ச விலைக்கும் செலுத்திய விலைக்கும் இடையிலான வித்தியாசம் தான் என்ன? நுகர்வோர் மிகை. இப்படி உங்களுக்கு படம் தானே எங்களுக்கு தெரியும். இது முக்கோண வடிவம். எது நுகர்வோர் மிகை, எது உற்பத்தியாளர் மிகை? எந்த பக்கம் நுகர்வோர் மிகை, எந்த பக்கம் உற்பத்தியாளர் மிகை? இது வந்து நுகர்வோர் மிகை, இது வந்து உற்பத்தியாளர் மிகை. இப்ப நுகர்வோர் மிகை எப்படி காணுவோம்? இந்த பக்கம். அப்ப இது எங்களுக்கு தெரியும் முக்கோண வடிவம். அப்ப அரைத்தர அடித்தர செங்குத்துயரம் போட்டாலும் சரி, அல்லது எங்களோட சமன்பாடு எப்படி? நாங்க செலுத்த நினைச்ச விலை எவ்வளவு? இந்த விலை 500 ரூபாய். அவன் செலுத்திய விலை என்ன? இந்த சந்தை சமநிலை விலை 250 ரூபாய். அதை 2ஆல பிரிச்சுட்டு கேள்வித்தொகை, அவன் எத்தனை அலகுகளை கொள்வனவு செய்யறான்? 10 அலகுகள். அப்ப என்ன ஆன்சர்? ஆன்சர் 1, 1250 ரூபாய். இது உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல கேட்டிருந்தா நீங்க என்ன செய்யணும்? ரூபான்னு குறிப்பிடணும். உங்களுக்கு இப்ப உற்பத்தியாளர் மிகை கேட்டிருந்தா நீங்க இந்த முக்கோண பரப்ப நீங்க கண்டிருப்பீங்க. இதுக்கு இப்ப உற்பத்தியாளர் மிகைக்கான சமன்பாடு என்ன? அவனுக்கு ஒரு பொருளுக்கு கிடைச்ச அவன் விற்ற விலைக்கும் அவன் விற்க நினைச்ச விலைக்கும் இடையிலான வேறுபாடு. அப்ப விற்ற விலை என்ன? 250 ரூபாய். அவன் விற்க நினைச்ச விலை வந்து 150 ரூபாய். அதை நாங்க 2ஆல பிரிச்சு எத்தனை அலகுகள்? 10 அலகுகள். இதுதான் உற்பத்தியாளர் மிகை. இது நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை. நீங்க உற்பத்தியாளர் மிகை கண்டிருந்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. அதுதான் இங்க இருக்கிறது. பிழையான ஆன்சருக்கும் பிள்ளையா நீங்க கண்டாலுமே அதுக்கும் ஆன்சர் இருக்கு. ஏன்னா எக்ஸாமினருக்கு தெரியும் நீங்க எப்படி எல்லாம் யோசிப்பீங்கன்னு தெரியும். அப்ப நீங்க எப்படி கண்டாலுமே ஆன்சர் இருக்கும். அப்ப நீங்க 500 செலவுகளை கண்டுட்டு ஓகே நான் சரியா தான் போட்டிருப்பேன்னு நீங்க நினைப்பீங்க. கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து நிறைபோட்டி நிறுவனம் ஒன்று தொடர்பில் சரியான கூற்று. நிறைபோட்டி நிறுவனம் ஒன்று சரியான கூற்று. நிறைபோட்டி நிறுவனம் உங்களுக்கு தெரியும் நீண்ட காலத்துல வந்து சாதாரண லாபத்தை தான் உழைக்கும். நீண்ட காலத்துல வந்து சாதாரண லாபத்தை தான் உழைக்கும். சாதாரண லாபம்னு சொன்னா என்ன? அவனுடைய செலவுகளை ஈடு செய்யறதுக்கு, அதாவது மாறும் கிரயத்துக்கான மாறும் கிரயம் எங்களுக்கு தெரியும். மாறும் கிரயம் நிலையான கிரயம்ல நாங்க படிச்சிருக்கோம். இந்த அவனுடைய கிரயத்துக்கு ஈடு செய்யறதுக்காக வேண்டி அவனுக்கு லாபம் கிடைச்சா போதும் என்ற நிலைதான் என்னன்னு சொன்னால் நீண்ட காலத்துல வந்து நிறைபோட்டி நிறுவனங்கள் இப்படியான நிலையில தான் அவங்க இயங்கி கொண்டு இருப்பாங்க. சரியா? அப்ப சரியான கூற்று பார்ப்போம். விலையானது சராசரி கிரயத்தை விட இவங்களோட படம் எப்படி இருக்கும்னு சொன்ன நீண்ட காலத்துல ஒரு நிறைபோட்டி நிறுவனத்துல இவங்களோட கேள்வி கோடு எப்படி இருக்கும்? முடிவிலியாக இருக்கும். ஏன் இவங்க விலை ஏற்போனாக இருப்பாங்க. நிறைபோட்டி நிறுவனத்துல பண்புல வந்து என்ன? இவங்க வந்து விலை ஏற்போனாக இருப்பாங்க. கொஞ்சம் கூடினாலும் கொஞ்சம் குறைஞ்சாலும் என்ன செய்யும்? மாற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் கூடினாலும் என்ன செய்வார்? நிறைபோட்டி நிறுவனத்துல தெரியும் உங்களுக்கு எல்லையற்ற நிரம்பலாளர்கள் இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கூடினாலும் கொள்வனவாளர்கள் என்ன செய்வாங்க? அடுத்த நிரம்பலாளரை தேடி போயிடுவாங்க. அப்ப இங்க வந்து என்ன? நிறைபோட்டி நிறுவனத்துல இருக்கிற நிறுவனங்கள் வந்து விலை ஏற்போனாக இருக்கும். அதால அவங்களோட கேள்வி கோடு இப்படித்தான் இருக்கும், முடிவிலியாக தான் இருக்கும். சரியா? அப்ப இவங்களோட நிறம் கோடு எப்படி இருக்கும்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். விலையும் அவங்களோட செலவும், அதாவது ஏவிசியும் சராசரி கிரயமும் அவங்களோட எம்ஆரும் அவங்களுக்கு கிடைக்கிற
ரெவென்யூ மார்ஜினல் ரெவென்யூ என்னவாக இருக்கும்னா ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். இதுதான் நிறைபோட்டி நிறுவனம் ஒன்று நீண்ட காலத்துல இந்த மாதிரி ஒரு சமநிலையில தான் இருக்கும். சரிங்க, இதை வச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். அமினா, இஸ்ரத் பானு, குட். விலையானது சராசரி கிரயத்திற்கு சமனாக இருப்பின் நிறுவனம் சாதாரண லாபத்தை உழைக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். நீண்ட கால திருப்பி சொல்றேன் பாருங்க. நீண்ட காலத்துல ஒரு நிறைபோட்டி நிறுவனம் வந்து சாதாரண லாபத்தை தான் உழைக்கும். சரியா? சாதாரண லாபம்னு சொன்னா அவன் அவனுக்கு அந்த நிறுவனத்தை இயக்குறதால ஏற்படுற செலவுகளை ஈடு செய்யற மாதிரி அவனுக்கு லாபம் கிடைக்கும். சரியா? ஏன்னு சொல்லிலாம் நாங்க பாத்துருக்கோம். அதை இப்ப டீப்பா இவ்விடத்துல விளங்கப்படுத்த இல்லாத எனக்கு டைம் இல்ல. சரியா? இப்படி சந்தர்ப்பத்துல ஒரு நிறைபோட்டி நிறுவனத்துல சமநிலை எப்படி இருக்கும்னு சொன்னால் விலைக்கும் அவனுக்கு ஏற்படுற செலவும் அவனுக்கு கிடைக்கிற எல்லை வருமானமும் வந்து ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். இதுதான் வந்து நிறைபோட்டி நிறுவனம் ஒன்று சமநிலை. நிறைபோட்டி நிறுவனம் ஒன்று சமநிலை. அடுத்த கொஸ்டின் போவோம். கீழ்வருவனவற்றில் இலங்கை மத்திய வங்கி நாணய கொள்கையின் ஒரு தரம்சார் கருவியாக இருப்பது. கடன் உத்தரவாதங்களுக்கான எல்லைகளை அமைத்தல். நீங்க நோட்ஸ பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிசினஸ் ஸ்டடீஸ்லயும் இது சம்பந்தமாக இருக்கும். இலங்கை மத்திய வங்கி சாரி நிதி கட்டமைப்பு உங்களுக்கு இது பிசினஸ் ஸ்டடீஸ்லயும் இருக்கும். ஓகே, அடுத்தது போவோமா? இந்த முறை இப்ப வந்து உங்களுக்கு வினா ஒன்று இருந்தாலும் நான் முடிக்கணும். அடுத்த கொஸ்டின் போவோமா? ஓகே, அப்போ இது என்ன சரியான விடையை உங்களோட விடை புத்தகத்துல நீங்க எழுதணும். வினா இலக்கத்துடன் உமது விடை புத்தகத்தில் எழுதுக. ஓகே, டேஷ் பிராக்கெட்ல வந்து ஒரு நிறைபோட்டி ஒரு தனியுரிமை. நிறுவனம் சந்தையில் விலை நிர்ணயிப்பாளராக தொழிற்படுகிறது. விலை நிர்ணயிப்பாளராக தொழிற்படுகிறது. யாரு? தனியுரிமையா நிறைபோட்டியா? தனியுரிமையா நிறைபோட்டியா? தனியுரிமை. தனியுரிமை, குட். உங்களுக்கு தெரியும் நிறுவனத்துல எத்தனை நிறுவனங்கள் இருக்கு? தனியுரிமை, நிறைபோட்டி, தனியுரிமை போட்டி, சிலர் உரிமை. இதுல வந்து தனியுரிமையும் சிலர் உரிமையும் என்ன செய்வாங்க? விலையை நிர்ணயிப்பாங்க. நிறைபோட்டியும் தனியுரிமை போட்டியும் வந்து விலையை ஏற்போனாக இருப்பாங்க. அதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. எப்படியுமே ஒரு 2 கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அடுத்தது வந்து வெளியீட்டின் விகிதாசார அதிகரிப்பை விட உள்ளீட்டின் விகிதாசார அதிகரிப்பு குறைவாக இருக்கும் போது அங்கு அளவு திட்ட விளைவுகள் காணப்படும். இது அதிகரித்து செல்லுமா குறைவடைந்து செல்கின்றன? உங்களுக்கு தெரியும் அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு விதி வந்து எத்தனை வகை? ஒன்று வந்து அதிகரிக்கும், மற்ற குறையும், மாறா. அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு எந்த காலத்துல தொழிற்படு? நீண்ட காலமா குறுங்காலமா?
நீண்ட காலமா குறுங்காலமா? அதிகரிக்கும் அளவு திட்ட விலை விதி, சாரி, அளவு திட்ட விலை விதி எந்த காலத்துல தொழிற்படுது? நீண்ட காலமா குறுங்காலம்? நீண்ட காலத்துல. குறுங்காலத்துல தொழிற்படுற விலை விதி? குறுங்காலத்தில் தொழிற்படுற விலை விதி? குறைந்த செல்லும் எல்லை விளைவு விதி. நீண்ட காலத்துல வந்து அளவு திட்ட விளைவு விதி. அப்ப அளவு திட்ட விளைவு விதி மூன்று வகை. ஒண்ணு வந்து அதிகரிக்கும் சொன்னால் உள்ளேற்ற விகிதாசாரத்தை விட வெளியேற்ற விகிதாசாரம் அதிகமாக இருக்கும் சொன்னால் அது வந்து அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு விதி. அதே இது உள்ளேற்ற அதிகரிப்பை விட வெளியேற்ற அதிகரிப்பு வந்து குறைவாக இருக்கும் சொன்னால் அது வந்து குறையும் அளவு திட்ட விளைவு விதி. மாறான்னு சொன்னா இது இதுல ஏற்படுற அதிகரிப்பு, அதாவது உள்ளீட்டுல ஏற்படுற அதிகரிப்பும் வெளியீட்டுல ஏற்படுற அதிகரிப்பும் வந்து ஒன்று கொண்டு சமனாக இருக்கும்னு சொன்னால் இது வந்து என்னது மாறா அளவுத்திட்ட விளைவு விதி. அப்ப இங்க என்னவா, வெளியீட்டின் அதிகரிப்பை விட உள்ளீட்டின் அதிகரிப்பு குறைவாக இருக்கும் என்றால் இங்க என்ன தொழிற்படுது? அதிகரித்து செல்கின்ற. நீங்க இதெல்லாம் எழுத தேவையில்ல. அதிகரித்து செல்கின்ற விளைவு விதி எல்லாம் நீங்க புக்ல எழுத தேவையில்லை. இதை மட்டும் எழுதினா போதும். உங்களுக்கு என்ன ஆன்சர் பிராக்கெட்ல தந்திருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும். சரியா? அடுத்த கொஸ்டின் போவோம். 13வது இங்க என்ன சரியானது தவறானது? இங்கேயுமே நான் எங்களோட பிள்ளைகிட்டே சொல்லியிருந்தேன்னா சரியானது தவறானதுன்னு கேட்டிருந்தா நீங்க சரியானதுன்னு எழுதுங்க, அல்லது தவறானதுன்னு எழுதுங்க. சரி பிள்ளைலாம் எழுதிடாதீங்க. நாங்க இப்ப கிரேட் 1ல இருந்து A level வரைக்குமே எப்படி போட்டிருப்போம்? சரியானது சரி பிள்ளை தான் போட்டிருப்போம். அப்படியெல்லாம் நீங்க எழுதக்கூடாது. அப்படி நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா பிள்ளை உங்களுக்கு மார்க்ஸ் வராது. இங்க உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்கோ சரியானது தவறானது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு தந்திருக்கு. இதுல ஏதாச்சும் ஒன்றைதான் நீங்க எழுதணும். தவறானதுன்னு சொன்னா தவறானதுன்னு மட்டும்தான் நீங்க எழுதணும். பிள்ளைன்னு எழுதிடக்கூடாது. கவனமா இருங்க. ஓகே, நான் கொஸ்டின் வாசிக்கேன். உற்பத்தியாளர்கள் மீது அரசாங்கம் ஓர் அலகு வரியை விதித்தால் அது நிரம்பல் வலையை வலப்பக்கமாக நகர்த்தும். சரியானதா தவறானது? சரியானது. ஏன்னு சொன்னால் விலை கூடி உற்பத்தியாளருக்கு வரி விதிச்சால் ஓரளவு, அதாவது அலகு வரி விதிச்சால் விலை என்ன செய்யும் சொன்னால் அதிகரிக்கும். விலை என்ன செய்யும் சொன்னா அதிகரிக்கும். அப்ப இங்க என்ன நடக்கும்னு சொன்னா விலை அதிகரிச்சால் நிரம்பலையுமே அதிகரிக்க பார்ப்பான். நிரம்பலுமே என்ன செய்யும் சொன்னா அதிகரிக்கும். இந்த கோடு வந்து வலப்புறம் நகரும். நாங்க இங்கே பார்க்கக்குள்ள படிச்சிருக்கோம். மானியம் வழங்கினதான் வலப்புறம் நோக்கி நகரும். இங்க பாருங்க, இது வந்து அலகு வரி. இங்க தந்திருக்கிறது இல்ல, அலகு வரி விதிச்சால் நிரம்பல் கோடு வந்து வலப்புறம் நோக்கி நகரும். சரியா? அடுத்தது பாப்போமா? உற்பத்தியில் பயன்படுத்துகின்ற அனைத்து உள்ளீட்டு காரணிகளும் நீண்ட கால ஓட்டத்தில் மாறிகள் ஆகும். இந்த கொஸ்டின் வந்து 2024 செய்த பிள்ளைகளுக்கு விளங்கவே இல்லை. எங்களோட பிள்ளைகளும் செய்தவங்க வந்து கேட்டாங்க என்ன இங்க சொல்லி இருக்குன்னு சொல்லி. நான் சொல்லியிருந்தேன் எக்கனாமிக்ஸ்ல வந்து எக்கனாமிக்ஸ்ல தமிழ் என்றாலே கொஞ்சம் பிரச்சனை தான். ஒரு ஹெடிங் ஒரு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற வரைவிலக்கணம் ஒரு மாதிரி இருக்கும். சரியா? அப்ப நாங்க டீப்பா வாசிக்கணும். டீப்பா அதுல என்ன இங்க சொல்லியிருக்காங்கன்றத நாங்க விளங்கி எடுக்கணும். நல்லா பாருங்க. உற்பத்தியில் பயன்படுத்துகின்ற அனைத்து உள்ளீட்டு காரணிகளும் நீண்ட கால ஓட்டத்தில் மாறிகளாகும். இங்க வந்து அனைத்து உள்ளீட்டு காரணிகளும் என்றது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும்.
உள்ளீட்டு காரணிகள் எத்தனை வகை? 2 வகை. மாறும் உள்ளீடு, நிலையான உள்ளீடு. இங்க இதத்தான் சொல்றாங்க. அனைத்து உள்ளீட்டு காரணிகளும் என்றது அவங்க இதை மென்ஷன் பண்றாங்கல்ல. இங்க வந்து மாறும் உள்ளீட்டு காரணிகள், நிலையான உள்ளீட்டு காரணிகள் ரெண்டையுமே சொல்றாங்க. ரெண்டையுமே சொல்றாங்க. தெரியும் நீண்ட கால ஓட்டத்துல என்ன மாறி இருக்கும்? என்ன உள்ளீடு இருக்கும்? மாறும் உள்ளீடா நிலையான உள்ளீடா? நீண்ட காலத்துல என்ன உள்ளீடு இருக்கும்? மாறும் உள்ளீடு இருக்க போகுது. மாறும் உள்ளீடு இருக்க போகுது. அப்ப இந்த இது கூற்று என்ன? சரியா தவறா? தவறான கூற்று. தவறானது என்று எழுதுவீங்க. நல்லா பாருங்க. உற்பத்தியில் பயன்படுத்துகின்ற அனைத்து உள்ளீட்டு காரணிகளும் நீண்ட கால ஓட்டத்தில் மாறிகளாகும். இல்ல, அனைத்து உள்ளீடுகளுமே இல்ல. மாறும் உள்ளீடு மட்டும்தான் இங்க வந்து மாறிகளாக இருக்கும் நீண்ட காலத்துல. குறுங்காலத்துலதான் மாறும் காரணியும் நிலையான காரணியும் ரெண்டுமே இருக்கும். அடுத்த கொஸ்டின். டைம் ஓகே. 15 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கு உமது விடை புத்தகத்தில் உரிய வினா விளக்கத்தை குறிப்பிட்டு அதன் எதிரே எழுதுக. இது வந்து 2 மார்க்ஸ். நாங்க கூட வந்து எழுதலாம் தேவையில்லை. 2 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி எழுதினா சரி. பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சின்னு சொன்னா என்ன? பொருளாதார வளர்ச்சின்னு சொன்னால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது நீங்க எப்படின்னு சொல்லலாம் மொத்த தேசிய உற்பத்தியில ஏற்படுற மெய் ரீதியான உண்மையான ஒரு தொடர்ச்சியான அதிகரிப்பு. தொடர்ச்சியான அதிகரிப்பு. தொடர்ச்சியான அதிகரிப்பு தான் என்ன? பொருளாதார வளர்ச்சி. தொடர்ச்சியான அதிகரிப்பு. ஒரு பொருளாதாரம் ஒன்றுல மொத்த தேசிய உற்பத்தியின் மெய் ரீதியான தொடர்ச்சியான அதிகரிப்பு. இது முக்கியம் உங்களுக்கு. தொடர்ச்சியான அதிகரிப்பு தான் என்ன? பொருளாதார வளர்ச்சி. அல்லது நீங்க எப்படி சொல்லலாம்? பொருட்கள் சேவைகளோட உற்பத்தி இயல் அளவுல ஏற்படுற தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சி வந்து பொருளாதார வளர்ச்சி என்றும் சொல்லலாம். சரி, ஆனா அதை விட உங்களுக்கு இதுதான் நல்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஏற்படுற மெய் ரீதியான தொடர்ச்சியான அதிகரிப்பு வந்து பொருளாதார வளர்ச்சி. அடுத்த கொஸ்டின். தனியுரிமை போட்டி சந்தையொன்றின் 2 பண்புகளை குறிப்பிடுக. 2 பண்பு தனியுரிமை போட்டி சந்தை. தனியுரிமை போட்டி சந்தையில 2 பண்பு. இங்க என்ன பிரவேச சுதந்திரம் இருக்கும்? வந்து இங்க வந்து அதிகளவான நிறுவனங்கள் இருக்கும். அடுத்து வந்து இங்க வந்து பொருள் வேறாக்கம் இருக்கும். பொருள் வேறாக்கம் இருக்கும் தனியுரிமை போட்டி சந்தையில. சரியா? அடுத்தது பாப்போமா? விலையை வந்து இவங்க தீர்மானிக்க மாட்டாங்க. தனியுரிமை போட்டி சந்தையில விலை தீர்மானிக்கப்படாது. வந்து விலை ஏற்போனாதான் இருப்பாங்க. அடுத்தது வந்து நிரம்பல் விதி. நிரம்பல் விதின்னு சொன்னா என்ன? விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் இடையில நேர்கணி தொடர்பு இருக்குன்னு சொல்றதுதான் என்ன? நிரம்பல் விதி.
ஓமா விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் இடையில என்ன தொடர்பு? நேர் தொடர்பு இருக்குன்னு. விலை அதிகரிச்சா நிரம்பல் தொகை அதிகரிக்கும், விலை குறைஞ்சால் நிரம்பல் தொகை குறைவடையும் சொல்றதுதான் என்ன இந்த நிரம்பல் விதி. அடுத்த கேள்வி, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியினை தீர்மானிக்கும் காரணிகள். விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன? அகமட், இங்க கேட்டிருக்க விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன வரும்? ஒரு பண்டத்துக்கு காணப்படும் பதிலீடுகளின் எண்ணிக்கை. பதிலீடுகளின் எண்ணிக்கையை வச்சு இது வந்து ஒன்று குறைந்த விலைசாரா இல்ல ஒன்றுக்கு கூடிய விலைசார் கல்வி நிகழ்ச்சியாண்டு நாங்க கணிப்பிடலாம். பதிலீடுகளை இல்லாட்டி வந்தாங்க என்ன? பூஜ்ய விலைசார் கேள்வி நிகழ்ச்சியாக இருக்கும். அப்ப இப்படி பதிலீடுகள் இருந்தா என்ன விலைசார் கல்வி நிகழ்ச்சி, பதிலீடுகள் இல்லாட்டி என்ன விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்று சொல்லி வகைப்படுத்தல். அப்ப விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள்ல ஒன்று வந்து என்ன? குறித்த பண்டத்தில் காணப்படும் பதிலீடுகளின் எண்ணிக்கை, அதே மாதிரி குறித்த பண்டத்தை வரைவிலக்கணப்படுத்தும் விதம், மற்ற வந்து பொருளின் தன்மை, இதுகள் எல்லாம் என்னன்னா விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணிகளாக இருக்கும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பொருளின் தன்மை, குறித்த பண்டத்திற்கு காணப்படும் பதிலீடுகளின் எண்ணிக்கை, குறித்த பண்டத்தை வரைவிலக்கணப்படுத்தும் விதம், இதுகள் எல்லாம் என்ன விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணிகளாக இருக்கும். 20வது கொஸ்டின், ஒரு பொருளாதார அபிவிருத்தியின் போது ஏற்படுகின்ற 2 தரம்சார் மாற்றங்களை அடையாளம் காண்க. என்னென்ன வரும் இங்க? நவீனமயமாக்கல் வரும், கைத்தொழிலாக்கத்தை விரிவுபடுத்துற வரும், உற்பத்தி வளங்களோட வினைத்திறன் வரும், வினைத்திறன் அதிகரித்தல், இதுகள் எல்லாம் என்ன அபிவிருத்தியிலே ஏற்படுற தரம்சார் மாற்றங்கள். நாங்க இத மேலால பாத்துட்டு போவோம். வினா 2. வினா 2ல முதலாவது கொஸ்டின் ஏ. அப்ப நீங்க கொஸ்டின் நம்பர் வினா 2 போட்டு அதுல ஏன்னு போட்டு அதுக்குரிய ஆன்சரை நீங்க எழுதுவீங்க. சரியா? நாங்க பாப்போம். உற்பத்திக்காணிகள் பொருளாதார வளங்கள் 4 குறிப்பிடுக. உற்பத்திக்கான நிலம், உழைப்பு, மூலதன, முயற்சி எங்களுக்கு தெரியும். அது 4 குறிப்பிட்டீங்கன்னு சொன்னா 4 மார்க்ஸ். சந்தர்ப்ப செலவு 0 இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் என்னென்ன? சந்தர்ப்ப செலவு 0 இருக்கிற சந்தர்ப்பங்கள் வளங்கள் வந்து மாற்று பயன்பாடு இல்லாத சந்தர்ப்பங்கள்ல, பிற இது பொருளாதார மல்ல வளங்களை நாங்க நுகரும் போது, பிற அருமையற்ற வளங்களை நுகரும் போது, பொது பண்டங்களை நுகரும் போது, இப்ப எல்லாம் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்ன சந்தர்ப்ப செலவு, அதாவது அமைய செலவு வந்து 0 இருக்கும். இந்த மாதிரி அமைய செலவுன்னு சொன்னா என்னன்னு கேட்டு வரலாம். அடுத்தது வந்து பொருளாதாரம் ஒன்றின் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை விவரிக்க. உங்களுக்கு தெரியும் அடிப்படை பொருளாதார பிரச்சனை என்ன? எதை எந்தளவு, எவ்வாறு, யாருக்காக. நீங்க எதை எந்தளவு உற்பத்தி செய்தல்ன்றதுக்கு எப்படி எழுதுவீங்க? இது ஒரு வள பங்கீடு தொடர்பான பிரச்சனை. என்ன பொருளை எவ்வாறு உற்பத்தி செய்யறது, என்ன எதை எந்த அளவுக்கு உற்பத்தி செய்யறது சொல்லி தீர்மானத்தை மேற்கொள்றது. அடுத்தது வந்து என்ன? எவ்வாறு, என்ன தொழில்நுட்பம். எங்களுக்கு தெரியும் இயந்திரமும் இருக்கும், மனித மூலதனமும் இருக்கும். எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்க உற்பத்திகளை மேற்கொள்றதுதான் எவ்வாறு உற்பத்தி செய்யறோம். அடுத்தது வந்து யாருக்காக, இது ஒரு உற்பத்தி பங்கீடு தொடர்பான பிரச்சனை. இருக்கின்ற வளங்களை வந்து என்ன, இப்ப உதாரணத்துக்கு வந்து எந்த குழுவினரை நோக்கி இந்த உற்பத்திகளை வந்து நான் பங்கீடு செய்யறது, இப்படியான பிரச்சனை. எதை எந்த அளவு,
எவ்வாறு, யாருக்காக. இது நீங்க மூணையும் குறிப்பிட்டீங்கன்னு சொன்னா 2 மார்க்ஸ் வரும். ஆனா கட்டாயமே இதை எழுதணும் நீங்க. இது ஒரு வள பங்கீடு தொடர்பான பிரச்சனை. அடுத்து வந்து இது தொழில்நுட்பத்தை தெரிவு செய்யற பிரச்சனை. அடுத்து வந்து உற்பத்தி பங்கீடு தொடர்பான பிரச்சனை. இந்த வேர்டுகள் கட்டாயம். அடுத்த வினா 3 பொருளன்றி கேள்வரும் கேள்வி மற்றும் நிரம்பல் சார்புகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. பொருளுக்கான சந்தை சமநிலை விலை மற்றும் கணியத்தை கணிப்பிடுக. இங்க நாங்க என்ன செய்யணும்? QDA QSக்கு சமப்படுத்துவோம். QD சமன் QS சொன்னால் 200 3P. சந்தை சமநிலை எங்களுக்கு தெரியும். கேள்வி விலையும் கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமனாக இருக்கும். அப்ப -100 + 2P. இங்க -100 இந்த பக்கம் வரக்குள்ள பிளஸ் ஆகும் 300. இங்க வந்து 5P என்று வரப்போகுது. அப்ப விலை வந்து என்ன 60 ரூபாவா இருக்கும். நீங்க 60 ரூபான்னு போடுவீங்க. அது இப்ப இங்க 60 கொண்டு ஏதாச்சும் ஒரு சமன்பாடுல நீங்க பிரதிட்டீங்கன்னா இங்க கொண்டு போய் பிரதிட்டீங்கன்னு சொன்னா 60 சொன்னா 180. 200ல இருந்து 180 போனா 20 அலகுகள். கடைசியா நீங்க ஆன்சர் கொடுக்கணும். அப்படி சமநிலை விலை 60 ரூபாய், சமநிலை தொகை 20 அலகுகள். நீங்க இந்த அலகுகள் கட்டாயம் குறிப்பிடணும். கட்டாயம் நீங்க எழுதியே ஆகணும். 60 மட்டும் போட்டுக்கூடாது. சமநிலை விலை 60 ரூபாய், சமநிலை தொகை 20 அலகுகள் என்று சொன்னா மட்டும்தான் மார்க்ஸ். இப்படி எழுதினா மட்டும்தான் மார்க்ஸ். அடுத்து வந்து குறுங்கால ஓட்டத்தில் உள்ள உற்பத்தி செயல்முறை கேள்வி தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. மேற்படி தகவல்களை பயன்படுத்தி சராசரி உற்பத்தி மற்றும் எல்லை உற்பத்தி ஆகியவற்றை அலகுகளில் கணிப்புக. உங்களுக்கு மொத்த உற்பத்தி தெரியும். எங்களுக்கு தெரியும் குறுங்கால ஓட்டத்துல வந்து 3 உற்பத்தி வடிவங்கள் இருக்கு. மொத்த உற்பத்தி, எல்லை உற்பத்தி, சராசரி உற்பத்தி. இது 3ஐயும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இங்க வந்து சராசரி உற்பத்தி கேட்டிருக்கு. சராசரி உற்பத்தின்னு சொன்னா என்ன? ஒரு அலகு உள்ளீட்டுக்கான வெளியீடு. அப்ப என்ன? டிபிய வந்து வெளியீடால பிரிப்பீங்க. இங்க வந்து மாறும் காரணி என்ன? எது குறுங்காலத்துல எங்களுக்கு தெரியும் மாறும் காரணியில ஏற்படுற மாற்றம். அப்ப நீங்க எதால பிரிப்பீங்க? மாறும் காரணியால பிரிப்பீங்க. மாறும் காரணி உங்களுக்கு என்ன தெரியுங்க? லேபர் தந்திருக்காங்க. அப்ப மொத்த உற்பத்திய மாறும் காரணிகளால லேபரால பிரிப்பீங்க. பிரிச்சு உங்களுக்கு என்ன வரப்போகுது? சராசரி உற்பத்தி வரப்போகுது. நீங்க இதே மாதிரி சார்ட் போட்டு பக்கத்துல இங்க நீங்க எழுத வேண்டிய என்ன? சராசரி உற்பத்தி. அடுத்த இது வந்து எல்லை உற்பத்தி MP. எல்லை உற்பத்தி சொன்னா என்ன? ஓரளவு மேலதிகமாக இணைக்கிறதால மொத்த உற்பத்தியில ஏற்படுற அதிகரிப்பு அல்லது மொத்த உற்பத்தியில ஏற்படுற மாற்றம் வந்து என்ன? எல்லை உற்பத்தி. எல்லை உற்பத்திக்கு சமன்பாடு எப்படி? டெல்டா டிபி கீழ் டெல்டா எல். அடுத்தது பாருங்க, குறுங்கால ஓட்டத்தில் மொத்த உற்பத்தி, சராசரி உற்பத்தி, எல்லை உற்பத்தி இது என்னென்னு சொன்னீங்கன்னா சரி. எப்படி கணிப்பிடுறேன்னு சொன்னாங்க. இதே சமன்பாடை இங்க கொடுத்தீங்கன்னாலும் சரி. சரியா? பணத்திற்கான கேள்வியை பாதிக்கின்ற 3 பொருளாதார மாறிகள் வந்து நீங்க வந்து விலை மட்டும் குறிப்பிடலாம், வருமானம் சொல்லலாம், வட்டி வீதம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து நீங்க அடையாளம் காணுங்கன்னு சொன்னா குறிப்பிட்டா போதும். விலை மட்டத்திற்கும் வட்டி வீதத்துக்கும் இடையிலான தொடர்பை விவரிക്കുക. உங்களுக்கு தெரியும் விலை அதிகரிச்சா வட்டி வீதம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அதிகரிக்கும். ஏன்னு சொன்னா விலை அதிகரிச்சதுன்னு சொன்னால், விலை மட்டம் அதிகரிச்சதுன்னு சொன்னா மக்களுக்கு வந்து செலவு அதிகமாக இருக்கும். அப்ப கவர்மெண்ட் என்ன நினைக்கும்னு சொன்னா வட்டி வீதத்தை அதிகரிச்சால் கடன் வாங்குறத குறைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த செலவு வந்து குறையும்ன்றதால இலங்கை மத்திய வங்கி என்ன செய்யும்னா வட்டி வீதத்தை அதிகரிக்கும். வட்டி வீதத்தை அதிகரிக்கும். இதுதான் வட்டி வீதத்துக்கும் விலை மட்டத்துக்கும் இடையே நேருக்கு நேர் தொடர்பு இருக்கும். 5 பார்த்துட்டே முடிப்போம். பாப்போம்.
இலங்கை அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வர்த்தக தடைகளின் தாக்கங்கள் இரண்டே தெரியும். வர்த்தக தடைன்னு சொன்னா என்ன? வர்த்தக பாதுகாப்பு வாதம் சொன்னால் என்ன? வர்த்தக பாதுகாப்பு வாதம் அல்லது வர்த்தக தடைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதிக ஒரு தடை இல்லாம எங்கட நாட்டுக்குள்ள வெளிநாட்டு பொருட்கள் வாடுறதையும் எங்கட பொருட்கள் வெளிநாட்டு சந்தைகளுக்குள்ள போறதையும் தடுக்கிறது தான் என்னன்னு சொன்னால் பாதுகாப்பு வாதம். இந்த பாதுகாப்பு வாதத்துக்கு சார்பாகம் சிலர் சொல்றாங்க, அல்லது பாதுகாப்பு வாதத்தை எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க. ஏன் பாதுகாப்பு வாதம் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால், எங்கட அதிகளவாக ஏற்றுமதி செய்யறதால எங்க நாட்டோட வளம் என்ன செய்யும், வெளிநாட்டுக்கு போகுது. அப்ப எங்களோட நாட்டுற வளம் அதிகளவாக சுரண்டப்படுறது என்ன பாதுகாப்பு வாதத்தால தடுக்கப்பட்டுச்சு. அதே இது இன்னும் ஒருத்தர் சொல்றாங்க, இப்படி பாதுகாப்பு வாதத்தை நீங்க போடுறதால, அதாவது வெளிநாட்டு பொருட்கள் எங்க நாட்டுக்குள்ள வர்றதை தடுக்கிறதால புதிய புதிய பொருட்களை எங்களோட நாட்டுல இருக்கிற மக்கள் நுகரையிலான்னு சொல்லி இன்னும் ஒருத்தரும் சொல்றாங்க. இப்படி ரெண்டு வகையான தாக்கங்கள் இருக்கு. நீங்க நேரான தாக்கம் போட்டுட்டு ஒரு 2 பாயிண்ட்ஸும், மறையான தாக்கம் போட்டு 2 பாயிண்ட்ஸுமே நீங்க எழுதணும். ரெண்டு விவரிக்கணும். நீங்க 2 தாக்கத்திலையும் ஏதாச்சும் 2 எழுதினீங்கன்னா சரி. அடுத்தது பாப்போம். ஒரு நாட்டு நாணய மதிப்பிறக்கம். ஒரு நாடு என்ன செய்யும்னு சொன்னா, பெருமதிய தன் நாட்டோட பெருமதிய வாண்டட தேவைக்காகவோ அல்லது இப்ப எங்க நாட்டுல தெரியும் அமெரிக்க டாலர் இங்க 350 ரூபா ஆகுது. அப்ப எங்க நாட்டோட பெருமதி என்ன செய்யுது, இறக்கமடையுது. பெருமதி தேய்வடையுது. ஒரு டாலர் ஒரு டாலர் 350 ரூபா. இங்க முன்னே இருந்ததை விட எங்க நாட்டுல பெருமதி என்ன செஞ்சிருக்கு, இறக்கம் அடைஞ்சிருக்கு. அதாவது எங்க நாட்டுல பெருமதி குறைவடைஞ்சிருக்கு. சரி, இப்படி குறைவற்றத்தால பிரதிகூலங்களும் இருக்கு, நன்மையும் இருக்கு. நன்மைன்னு சொன்ன வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு பணம் போட்ட அந்நிய செலாவணி அதிகமாக இருக்கும். அது ஒரு நன்மையா இருக்கும். ஆனாலுமே பிரதிகூலங்கள் அதிகமாக இருக்கு. சரி, ஒரு நாட்டுல நாணயம் தேய்வடைகிறதால பிரதிகூலங்கள் அதிகமாக இருக்கு. சரியா? அதுல ஏதாச்சும் ஒரு 2 இப்ப ஏற்றுமதிகள் இப்ப நாங்க என்னதான் ஏற்றுமதி செய்தாலுமே என்ன நடக்க போகுது, இது என்னத்துல தாக்கம் ஏற்படுத்தும் சொன்னால் இறக்குமதியில தாக்கம் ஏற்படும். இறக்குமதி செலவு எங்களுக்கு அதிகரிக்கும். இறக்குமதி செலவு அதிகரிக்கும். இப்ப டாலர்ல நாங்க இப்ப அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்யறோம்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், அதிகளவான பணத்தை நாங்க செலுத்த வேண்டி இருக்கும். அடுத்தது பணவீக்கம் ஏற்படும். இப்படியான எதிர்மறையான தாக்கங்கள் இருக்கு, பிரதிகூலங்கள். நான் ஷார்ட் நோட் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். இது அவ்வளோ வரல. இந்த முறை சில நேரங்களில் வரலாம், எம்சிக்யூக்கு கேட்டு வரலாம். சரியா? அடுத்தது பாப்போமா? அடுத்தது பாருங்க. எங்களுக்கு தெரியும் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஒப்பீட்டு நய கோட்பாடு. ஒப்பீட்டு நய கோட்பாடு எங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரணும், அமைய செலவு ஞாபகம் வரணும். ஓமா, அடுத்தது நாங்க என்ன பார்க்கணும், உள்ளீட்டு அணுகுமுறையா வெளியீட்டு அணுகுமுறையான்னு பார்க்கணும். கணிச்சிட்டு சொல்லுங்க பாப்போம். எந்த பொருள் எந்த நாட்டுக்கு ஒப்பீட்டு நன்மை இருக்குண்டு?
அடுத்தது வந்து கல்வி தேசிய வருமான கணக்குகள்ல இருக்கிற 3 வரமுறைகள். தேசிய கணக்கீடு கணிப்பிடக்குள்ள நாங்க பார்த்தோம் வந்து கொடுக்கல் வாங்கல்களை நாங்க கணிப்பிடுறோம்னு பார்த்தோம். ஆனா இந்த தேசிய கணக்கீட்டுல என்ன நடக்காது, சட்டவிரோதமாக இவங்க மேற்கொள்ற கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் என்ன வராது, தேசிய கணக்கீட்டுக்குள்ள வராது. அப்ப இதெல்லாம் என்ன ஒரு வரையறையாக இருக்கும். மறைவான பொருளாதார நடவடிக்கைகள் என்ன செய்யாது, தேசிய கணக்கீட்டுக்குள்ள வராது. இப்படியான வரைமுறைகள் இருக்கும் தேசிய கணக்கீட்டு கணிப்பிடுற முறைகள்ல. அடுத்தது பாப்போமா. தேசிய வருமான கணக்குகளில் உள்ள கொள்வனவாளர்களின் விலை நாங்க 3 விலை பார்த்தோம். கொள்வனவாளர் விலை, சந்தை விலை, அடிப்படை விலை, 3 விலையும் பார்த்திருக்கோம். அது என்னென்று கொள்வனவாளர் விலை என்று சொன்ன என்னென்று எழுதினீங்கன்னா சரி. உற்பத்தியாளர் விலை, அடிப்படை விலை, கொள்வனவாளர் விலை. இந்த கொள்வனவாளர் விலை தான் சந்தை விலை. இது என்னென்று எழுதினீங்கன்னா சரி. அந்த சமன்பாடும் ஞாபகம் இருந்தா எழுதுங்க, கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொன்னா எங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து ஜிடிஇ, ஜிடிபி, ஜிஎன்ஐ இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து இந்த சந்தை விலை என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தேசிய கணக்கீடு கணிப்பிடுற முறை. தேசிய கணக்கீடு வந்து 3 முறைகளை கணிப்பிடுறாங்க. ஒன்று வந்து உற்பத்தி அணுகுமுறை, செலவிட்ட அணுகுமுறை, 3வது வந்து வருமான அணுகுமுறை. உங்களுக்கு தெரியும் உற்பத்தி அணுகுமுறையில ஒரு வந்து குறைபாடு, பல் கணிப்பீட்டு குறைபாடு இருக்கிறதால பெரும்பாலுமே வருமான அணுகுமுறையிலையும் செலவு அணுகுமுறையிலையும் தான் என்ன செய்யுது, தேசிய கணக்கீடு கணிப்பிடப்படுது. அப்ப இங்க கேட்டு இருக்கிறது வந்து என்ன அணுகுமுறை, இங்க கேட்டிருக்கிற என்ன அணுகுமுறை, என்ன அணுகுமுறை இங்க இருக்கு கேட்டிருக்கு இமாம், என்ன அணுகுமுறை இங்க? செலவிட்டு அணுகுமுறை. செலவிட்டு அணுகுமுறைக்குள்ள என்னென்ன வரும், செலவிட்டு அணுகுமுறைக்குள்ள என்னென்ன வரும்? செலவிட்டு அணுகுமுறைக்குள்ள என்னென்ன வரும்? ஆமினா, சங்கீதனா, லவன், செலவு அணுகுமுறைக்குள்ள என்னென்ன வரும்? தனியார் நுகர்வு செலவு, அரசாங்க நுகர்வு செலவு, அதே மாதிரி மொத்த முதலீட்டு செலவு வரும். மொத்த முதலீட்டு செலவுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்கும்? நிலையான மூலதன ஆக்கமும், இருப்புகளின் மாற்றமும், பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றமும் வரப்போகுது. இது 3ஐயும் கணிச்சீங்கன்னு சொன்னா என்ன, சந்தை விலையில மொத்த உள்நாட்டு செலவினம் வரும், ஜிடிஇ. அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி சந்தை விலையில கேட்டாங்கன்னு சொன்னா இங்க சேவை ஏற்றுமதியில இருந்து இறக்குமதி கழிச்சிட்டு அதோட கூட்டுவீங்க. அடுத்தது வந்து ஜிஎன்ஏ கேட்டாங்கன்னு சொன்னா முதன்மை வருமானம், வெளிநாட்டு முதன்மை வருமானத்தை கூட்டுவோம். இங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த கணிப்பீடு கடும் முக்கியம். என்ன சொன்னா இதை வச்சுதான் அடுத்தெல்லாம் நீங்க செய்வீங்க. அடுத்து வந்து ஒரு காமனான ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. கடைசியா இப்படி ஒரு கொஸ்டின் வரும். இலங்கையில் உள்ள தனிநபர்கள் மற்றும் வணிகங்களுக்கு சமீபத்திய அரசாங்கத்தின் வரிகள் ஏற்படுத்திய தாக்கங்கள். இது காமனான ஒரு கொஸ்டின். இது வந்து ஜென்ரலா யோசிச்சு ஒரு 4 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. வரியால என்னென்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு வணிகங்களுக்கும் தனிநபருக்கும் நீங்க எழுதினீங்கன்னா சரி. இதுக்குள்ள நீங்க வேல்யூ ஆடட் டெக்ஸ்டும், பெறுமதி சேர் வரியும், அப்புறம் நிறுவனங்களுக்குன்னு சொன்னா கம்பெனி வரி, இத வச்சு நீங்க ஜென்ரலா எழுதினீங்கன்னா சரி. ஓகேவா?
உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அவுட்ல இருந்து வந்தவங்க. தேங்க்ஸ். ஓகே. என்ன சொல்ற, எங்களுக்கு லிமிட்டடான ஒரு டைம் தான் இருக்கு. உங்களுக்கு இன்னும் 2 நாள்ல எக்ஸாம். இன்னைக்கு பார்த்ததையில இப்பவே பாருங்க. நான் சொன்ன மாதிரி பாஸ் பேப்பரை வச்சு நல்லா படிங்க. ஓகேயா? அடுத்து பார்ப்போம். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அடுத்தது வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது வந்து என்ன சொல்ற, டீப்பா கொஞ்சம் பாருங்க. எக்ஸாம் டைம்ல டென்ஷன் ஆக வேணாம், நர்வஸ் ஆக வேணாம். 2 விதமா இருக்கு. ஓவர் இப்ப பேப்பர் பார்த்தோடனே எங்களுக்கு தெரியும் எல்லா ஆன்சருமே சரியானதா தெரிஞ்சதாக இருக்கும். அப்ப நீங்க என்ன ஆயிருவீங்கன்னா ஓவரா வந்து இதாயிருவீங்க. ஓவரா ஹாப்பி ஆகி என்ன அடுத்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு மறந்துடும், சில நேரம் ஆன்சர் வராது. ஒரு சிலருக்கு வந்து டென்ஷன் ஆகி நாங்க ஆன்சரை விட்டுருவோம். ஆனா ஒரு கொஞ்ச டைம்ல உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளை ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யுங்க. ஆனா கட்டாயம் வந்து நீங்க வந்து இப்ப வினா 2 போட்டு வினா 3க்கான ஆன்சரை எழுதிடுவீங்க. அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. நீங்க எதை செய்ய போறீங்களோ அதுக்கான ஆன்சரை போட்டு ஓர்டர் எல்லாம் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு முதல்ல எது தெரியுமோ அதை முதல்ல செய்ய தொடங்குங்க. வினா இலக்கம் போடுறது கட்டாயம் பார்த்து 2-3 தடவை பாருங்க, சரியா தான் போடுறீங்களாண்டு. அதே மாதிரி இப்ப சூஸ் பண்றது, நம்பர் போடுறது, சரியானதா தவறானது, இதெல்லாமே சரியா பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஓரளவுக்கு லைட்டான சாப்பாடை சாப்பிட்டு போங்க. டென்ஷன் ஆக வேணாம். பக்கத்துல நடக்கிறது, அங்க நடக்கிற, இங்க நடக்கிறது எல்லாம் இதாக வேணாம். எக்கனாமிக்ஸுக்கு நீங்க இது எதுவுமே எடுத்து போயில. கால்குலேட்டர் எடுத்து போகலாம், தேவையில்லை, எந்த தேவையும் இல்லை. கால்குலேட்டர் இதுக்கு எடுத்து போகணும். நீங்க கால்குலேட்டர் எடுத்து போங்க. வேற எதுவுமே உங்களுக்கு எடுத்து போக தேவையில்லை. ரூலர், பென்சில் இதெல்லாம் மாதிரி ஐசி எடுத்து போங்க, அட்மிஷன் எடுத்து போங்க. இப்பவே வீட்டு அம்மா கிட்ட சொல்லி வைங்க, நான் இதெல்லாம் கொண்டு போகணும், எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. மற்றது 45க்கு மேல, அதாவது 45 நீங்க அதை தாண்டணும், அப் பண்ணணும். 50 சில நேரம் 45 2 பாடங்கள்ல வந்தால் டி போடுவாங்க. அப்படியெல்லாம் தேவையில்ல தானே. 50 எடுக்கிறதுல அளவுக்கு பாருங்க, ஈஸியா எடுக்கலாம். எம்சிக்யூ நல்லா வாசிங்க. இங்க எக்கனாமிக்ஸ்ல எங்களுக்கு இருக்கிற சேலஞ்சே வந்து தமிழ் விளங்குறது. அது நல்லா வாசிங்க, வாசிச்சு செய்யுங்க. அடுத்து வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கட்டாயம். கூட டைம், இப்ப ஒரு சில கேள்விகளுக்கு இப்ப முதலாவது கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாம் எடுத்தீங்க, வினா 2 எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா அருமையண்டா என்ன, தெரிவண்டா என்ன, சந்தர்ப்ப செலவண்டா என்ன, அல்லது பொருளாதார பிரச்சனைடா என்ன, இதுக்கெல்லாம் நாங்க நிறைய நல்லா படிச்சிருப்போம். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண பாப்பீங்க. அப்படியெல்லாம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட் கட்டாயம் இருக்கணும், சரியா? இப்பவே ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து 3 ஹவர்ஸ்க்குள்ள செய்து முடிக்கிற அளவுக்கு பாருங்க. இன்னைக்கு இதை பார்த்துட்டு நாளைக்கு ஒரு பேப்பர் செய்து பாருங்க, செல்ஃபா செய்யுங்க. அடுத்தது வேற என்ன, டென்ஷன் ஆவேனா, படிக்கிற அந்த டைம்க்குள்ள உங்களுக்கு வரும். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கிறவங்க? வாட்ச் கொண்டு போங்க. ஆனா ஒரு சிலர் என்னன்னு சொன்னா வாட்சை பார்த்தே டென்ஷன் ஆயிடுவீங்க. வாட்ச் கொண்டு போங்க, ஆனா அடிக்கு இருக்க பார்க்க வேண்டாம். நிறைய டைம் அடிக்கு இருக்க எடுத்து பார்க்க வேண்டாம். ஓகேவா? மகிழ்ச்சி. நீங்க என்ன பாடம் நீங்க ஃபெயில் ஆகுறீங்களோ அந்த பாடம் மட்டும் போட்டு எழுதினா சரி. ஃபெயில் ஆகணும்னா நினைக்காதீங்க, எக்கனாமிக்ஸ் எல்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா அடுத்த வாரம் நியூ சிலபஸ். நான் எங்களோட பிள்ளைகளுக்கும் அட்வைஸ் பண்ணதுதான், நீங்க இந்த முறை ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாசம் வந்து உங்களோட கெரியர்ல, உங்களோட பிளானிங்ல வந்து நீங்க லேட் ஆகுவீங்க. அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். ஃபெயில் ஆகுறத பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம். பாஸ் ஆகுவீங்க. பாஸ் ஆக பாருங்க ப்ளீஸ். ஏன்னா உங்களோட இதுல இந்த இப்ப ஏஐடி முடிச்சு எடுத்த சிஏ செஞ்சு அந்த லெவல்ல தான் இப்ப நானுமே இருக்கேன். அப்ப தெரியுமே, இப்போ ஒரு படம் நான் ஃபெயில் ஆக இல்லை,
என்ன சொல்ற, இப்ப ஃபெயில் ஆயினா அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன நடக்கும், அடுத்த நீங்க பிரேக் ஆயிருவீங்க, ஸ்டாப் ஆகும் சில நேரங்கள்ல, இன்னும் ஒரு 6 மாசம் லேட் ஆகும். அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். அடுத்தது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் சைட்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் சைட்ல இருக்கிற அந்த ஒரு இது வந்து ஸ்ட்ராங், அந்த ஸ்ட்ரென்த் வந்து செகண்ட் ஷீட் செய்யக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து அது குறைஞ்சிடும். அப்படியே பார்த்தது தானே பிறகு பார்ப்போம், பார்த்தது தானே பிறகு பார்ப்போம்னு வச்சிருப்பீங்க. அப்படிலாம் நீங்க இது பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் சைட்லயே செய்ய பாருங்க. பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்ன சப்ஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் பயப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. நீங்க அந்த டைம்ல ஹேண்டில் பண்றதா. இப்ப நெறைய பேர் நல்லா படிப்பாங்க. ஆனா எக்ஸாம் டைம்ல வந்து டென்ஷன் ஆயிருவாங்க. அதான் அந்த எக்ஸாம் டைம்ல இருக்கிற அந்த பிரஷர ஹேண்டில் பண்றதே பெரிய விஷயம். அதே உங்களுக்கு ஒரு 50 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி. பிரஷர ஹேண்டில் பண்றது. ஆனா ரிலாக்ஸா போங்க. முதல் நாள்லாம் லேட் நைட்லாம் படிக்க வேண்டாம். 12 1 மணி வரை அப்படியெல்லாம் நீங்க இருக்க வேணாம். 10 மணிக்கே இது பண்ணிட்டு மூடி வைங்க. உங்களால ஏர்லியா எழும்பேலும் 10 மணியோட முடிச்சிட்டு தூங்குங்க. ஏர்லியா எழும்பேலும்னு சொன்னா மட்டும் ஷார்ட் நோட்ஸ் இல்லாட்டி மைண்ட் மேப் ஏதாச்சும் எடுத்து வச்சிருந்தா அதை பாருங்க. மற்றபடி நாளை வெள்ளிக்கிழமை நைட்டுக்கெல்லாம் லேட் நைட்லாம் படிக்க வேண்டாம். அதே பெரிய இதா இருக்கும் காலையில நீங்க எக்ஸாம் செய்யறதுக்கு. காலை விடிய எழும்பி ஏதாச்சும் ஷார்ட் நோட்ஸ் வச்சிருந்தா மட்டும் பாருங்க. காலை விடிய எழும்பியும் புக்ஸை தூக்கி கொண்டு இருக்க வேண்டாம். ஷார்ட் நோட்ஸ்கள் இருந்தா பாத்துக்கொள்ளுங்க. வேற ஏதாச்சும் யாருக்காச்சும் டவுட்?